காவேரியின் சிறிய கூடை. தஞ்சாவூரை அணைத்துப் பாயும் காவேரி நதிக்கரையில் அமைந்த அமைதியான கிராமம் வேலனூர். அங்கிருந்தது ஒரு சிறுமி, காவேரி. அவளது கண்கள் மின்னும் நட்சத்திரம் போலவும் அவளது இதயம் கனிவால் நிரம்பியதாகவும் இருந்தது. ஆனால் அவள் மனதில் எப்போதும் ஒரு கவலை. நான் சிறப்பு வாய்ந்தவள் அல்ல என்று அவள் நதியிடம் மெதுவாக சொல்வாள். மற்ற குழந்தைகள் பாடுவார்கள், நடனமாடுவார்கள். ஆனால் நான் சாதாரண காவேரி. ஒரு மாலை சூரியன் ஆரஞ்சு வண்ணத்தில் வானத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தபோது ஒரு மஞ்சள் சாலையில் மூதாட்டி அவளருகில் தோன்றினார். நட்சத்திரம் போல ஒளிரும் கண்கள். கண்மணி, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று அவள் கேட்டாள். நான் எதிலும் சிறந்தவள் அல்ல பாட்டி, காவேரி மெதுவாக சொன்னாள். நான் சிறியதும் சாதாரணமும் தான். மூதாட்டி புன்னகையுடன் கூறினாள். சிறிய மல்லிகைப்பூ கூட கோயிலை முழுவதும் மணக்கச் செய்யும். சிறிய விளக்கும் இருளை அகற்றும். பெரியவளாக இருக்க வேண்டியதில்லை. உன்னை நம்பினால் நீயே போதும். அடுத்த நாள் கிராமம் முழுவதும் கோயில் திருவிழாவுக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. எல்லோரும் ஆடினர், பாடினர், அலங்கரித்தனர். காவேரி இன்னும் வெட்கப்பட்டாள். ஆனால் பாட்டியின் வார்த்தைகள் அவளது மனதில் ஒலித்தன. அவள் தனது சிறிய குடிசையில் அமர்ந்து ஒரு அழகான கூடை பின்னினாள். இன்னும் முன்பு பின்னியதை விட சிறந்தது. அவள் அதை காட்டு மலர்களால் அலங்கரித்து அமைதியாக கோயிலுக்கு எடுத்துச் சென்றாள். முதலில் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் பின்னர் பூசாரி காவேரியின் கூடை பார்த்து கூறினார், இது தேவிக்கு மிகவும் சிறந்தது. எளிமையானது, அழகானது, அன்புடன் செய்யப்பட்டதாம். எல்லோரும் கைத்தட்டினர். காவேரியின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவள் புன்னகையுடன் நினைத்தாள், நான் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தவள். நான் இருப்பதற்கே. அன்றிலிருந்து காவேரி தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்தாள். வேலனூரின் வானில் நட்சத்திரங்கள் இன்னும் பிரகாசமாக தெரிந்தன. நெறி. சிறிய கைகளாலும் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். உன்னை நம்பு, நீயே தனித்துவமானவள்.